Hi, welcome to our channel Campus Connect. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ MS ப்ராஜெக்ட் டியூட்டோரியல். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் MS ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி நம்ம கேலண்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி எப்படி டாஸ்க் என்டர் பண்ணுறது, ஒரு டாஸ்க்கை எப்படி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எப்படி அந்த டாஸ்க்கை டெலீட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அது கூட மைல்ஸ்டோன்னா என்னென்னு பார்க்க போகிறோம், WBSனால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ டாஸ்க் எப்படி என்டர் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 4 ஆக்டிவிட்டி நான் ஏபிசிடின்னு என்டர் பண்ணிக்கிறேன். அதில் வச்சு எப்படி நான் உங்களுக்கு டாஸ்க் என்டர் பண்ணுறது, எப்படி புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே டாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னு என்டர் பண்ணுறேன். அடுத்தது BCD. எப்படி நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ணிங்களோ சிமிலர் தான், இதில் ஒன்றும் பெருசால காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுங்க. இது வந்து டேரெக்டாக இப்படி என்டர் பண்ணலாம். இன்னொரு வே ஆஃப் என்ட்ரிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி என்டர் பண்ணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு என்ட்ரி டு பார் இருக்கும், என்ட்ரி பாரில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆயிரும். ஸோ 2 விதமாகவும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆக்டிவிட்டியை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 5 டாஸ்க் என்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 5th ஆக்டிவிட்டி வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு பாப்பப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டெலீட் டாஸ்க்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா போயிடும். சரி, எனக்கு வந்து இப்போது 3rd ஆக்டிவிட்டிக்கு மேலே எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, 3rd ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் கொடுங்க, பாப்பப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய் நியூ டாஸ்க் கொடுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் புதுசாக என்ட்ரு ஆயிரும். ஸோ எதாவது ஆக்டிவிட்டி மிஸ் பண்ணாலோ இல்லை தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாலும் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு டைப் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மைல்ஸ்டோன்னா என்னென்னு பார்ப்போம். மைல்ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் டைமையோ ரிசோர்ஸையோ எடுத்துக்காது. ஸோ இது எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் இன்புட்டாக கொடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஏ எடுத்துக்கிறேன். இந்த ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் கேட்டுருக்கு. நான் டியூரேஷன் 0ன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். கொடுத்த உடனே கான் சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் சிம்மில் பிளாக் கலர் டைமண்ட் சிம்மில் நோட்டேஷன் வந்திருக்கும். ஸோ இது வந்து மைல்ஸ்டோன். அதே மாதிரி நான் கீழே வந்து இன்னொரு புதுசாக ஒரு F1 ஒரு ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அங்கேயும் போய் நான் 0ன்னு கொடுக்குறேன். இது என்னுடைய மைல்ஸ்டோன். எதுக்கு சார் இந்த மைல்ஸ்டோன் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, மைல்ஸ்டோனுங்கிறது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நத்திங் பட் நம்ம இங்கேருந்து ஒரு சப்போஸ் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போனாலும் சரி, இல்லை ஈரோட்லேருந்து சென்னைக்கு போனாலும் சரி, இப்போ பைக்லேயோ கார்லேயோ நம்ம ஏதோ ஒரு வேலை நம்ம போகிறோம். நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸில் ஈரோட நம்ம ரீச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைல்ஸ்டோன் வச்சுருப்போம். ஸோ அடுத்த 2 ஹவர்ஸில் நான் சேலத்தை க்ராஸ் பண்ணி நிறைய போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணி வச்சுருப்போம். இத்தனை கிலோமீட்டர் நான் க்ராஸ் பண்ணணும் ஒவ்வொரு ஹவருக்கும் அப்படின்னு சொல்லி. சிமிலர்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஒரு சர்டன் பீரியடுக்குள்ளே இவ்வளோ நம்ம இவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது மைல்ஸ்டோன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி நான் ப்ராஜெக்ட் ஆரம்பினா நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் நான் சப்ஸ்ட்ரக்சர் முடிச்சிடணும், அதாவது பேஸ்மெண்ட்டை நம்ம அப் டு பேஸ்மெண்ட் வரைக்கும் நான் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுங்கிறது என்னுடைய டார்கெட். ஸோ அதை நான் வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மைல்ஸ்டோனாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே நாங்கள் மைல்ஸ்டோன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேஃப்ளவர் ப்ராஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ப்ராஜெக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஃப்ளவருங்கிறது ப்ராஜெக்ட், அது கீழே சப்ஸ்ட்ரக்சர் அதோட ஆக்டிவிட்டி, சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி WBS க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எடுத்துக்குவோம், மேஃப்ளவர் ப்ராஜெக்ட். அது கீழே வர ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் டு சப்ஸ்ட்ரக்சர் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டூல் பாரில் ஒரு இண்டென்ட் இருக்கும், ரைட் இண்டென்ட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. மேஃப்ளவர் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் சைன் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா அதில் உள்ளே போயிடும். ஸோ அதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து மேஃப்ளவருங்கிறது டோட்டல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் மொத்தமாக இத்தனை ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ப்ராஜெக்டோடது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக செக்ரிகேட் பண்ணணும். சப்ஸ்ட்ரக்சர் இருக்குது, சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு கீழேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ நான் அதையும் நான் தனியாக பிரிக்கிறேன். ஸோ சப்ஸ்ட்ரக்சர் கீழே இருக்க ஆக்டிவிட்டீஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் போய் அங்கே இன்டென்ட் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சப்ஸ்ட்ரக்சர் கீழே இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்டென்ட் ஆயிடுச்சு. ஸோ சப்ஸ்ட்ரக்சர் நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உள்ள இன்டென்ட் ஆகிருக்கும். இப்போ சிமிலர்லி நான் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு அதே மாதிரி பண்ணுறேன். சூப்பர் ஸ்ட்ரக்சர் கீழே இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் போய் அங்கே இன்டென்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே சூப்பர் ஸ்ட்ரக்சர் கீழே எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் இதாகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு ஜென்ரலாக சொல்கிறது. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர், ஃபினிஷிங் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க், ஃபயர் ஃபைட், லேண்ட்ஸ்கேப், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே செக்மெண்ட்டாக நம்ம பிரித்து ஒர்க்கை பிரேக் பண்ணி செய்யும்போது தான் ஒரு ப்ராஜெக்டை ஃபுல்லாக ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இப்போ உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ப்ரெடிசிசர்ஸ் கொடுத்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான் சார்ட்டில் நான் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்டர் பண்ணியிருக்கேன். அது டியூரேஷனும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்கேன், எக்ஸாக்டாக கொடுக்க கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான் சார்ட்டில் எல்லா ஆக்டிவிட்டி ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே பேரல் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் எதுவுமே பேரலாக இருக்காது. ஸோ இதை எப்படி நான் வந்து எல்லாத்தையும் சீக்வன்ஸ் வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம டைப் பண்ணியிருக்கோம் எல்லாமே சீக்வன்ஸில் ஆர்டரில், பட் கான் சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி டேபிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட், ஃபினிஷ் டேட் எல்லா ஆக்டிவிட்டிக்கும் சேமாக இருக்குது. ஸோ இதை எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டி நமக்கு தெரியும். எஸ்கவேஷன் பண்ணால் தான் நம்மளோட பிசிசி போட முடியும். ஸோ ப்ரெடிசிசர்ங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெடிசிசர்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரெடிசிசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே அடுத்த ஆக்டிவிட்டி எது வரணுங்கிறத லிங்கேஜ் கொடுக்குறது தான் ப்ரெடிசிசர். ஸோ இப்போ வந்து பிசிசி ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்கு ப்ரெடிசிசர் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கவேஷன். ஸோ எஸ்கவேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் என்னால் நான் வந்து ஃபுட்டிங் பிட்டில் என்னால் பிசிசி போட முடியும். ஸோ என்னால் டேரெக்டாக மேலேயே சும்மா எஸ்கவேஷன் பண்ணுற இடத்துல மார்க் பண்ணிட்டு மேலேயே போட முடியாது. ஸோ எனக்கு கிரவுண்ட் ஏதாவது ஹார்ட் ஸ்ட்ரைட்டாக போனது தான் நான் பண்ண முடியாது. ஸோ அதோட பிசிசியோடைய ப்ரெடிசிசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கவேஷன். அது பக்கத்தில் சீரியல் நம்பர் இருக்கும், அதை தான் இங்கே என்டர் பண்ணணும். 3 நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்டர் ஆனோன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கான் சார்ட்டில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஒரு ஏரோ ஹெட் போட்டு மாறி இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் மே ஃப்ளோர்லேயே டியூரேஷன் வந்துருக்கும், சப்ஸ்ட்ரக்சர்லேயும் டியூரேஷன் காட்டும். ஏன் இந்த டியூரேஷன் வருது, 20 days வருது அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவிட்டிஸ் போட போகிறோம். உங்கள் டோட்டல் டியூரேஷன் சப்ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை நாள் ஆக போகுது, சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை நாள் ஆக போகுதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் டோட்டலாக ப்ராஜெக்டோட டியூரேஷன் என்னங்கிறது கேல்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சொல்லும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் நான் போடணும் அப்படின்னா பிசிசி போட்டால் தான் முடியும். ஸோ அதோடைய ப்ரெடிசிசர் 4. ஃபுட்டிங் காங்கிரீட் பண்ணோன்னா ஃபுட்டிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும், அதோட ப்ரெடிசிசர் 5. காலம் காங்கிரீட் நான் போடணுன்னா ஷூ மார்க்கிங் போடணுன்னா அப்போ என்ன வருதுன்னா ஃபுட்டிங் காங்கிரீட் நான் போட்டிருக்கணும், அப்போது அது 6. காலம் காங்கிரீட் காலமோட ஷட்டரிங் ஒர்க் நான் பண்ணணுன்னா காலம் ஷூ மார்க்கிங் நான் பண்ணிடணும், அது 7. ஸோ நான் காலம் காங்கிரீட் பண்ணணுன்னா காலம் ஷட்டரிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்கணும், ஸோ 8. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டி எல்லாமே இதில் இப்படி தான் வரும், சிமிலராக இருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சீக்வன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஸ்ட்ரக்சருக்கு உண்டான எல்லா ப்ரெடிசிசர் நான் என்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் கான் சார்ட்டில் போய் பார்க்குறேன். எல்லா ஆக்டிவிட்டியுமே சீக்வன்ஸாக லிங்க் ஆகிருக்கு, அந்த டியூரேஷன் கொடுத்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரக்சரோட ப்ரெடிசிசர் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலம் ஷூ மார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கிரேட் ஸ்லாப், அதாவது நம்ம வந்து முன்னாடி பிசிசி போடுவோம், இப்போல்லாம் கிரேட் ஸ்லாப் தான் போடுறோம். M10 காங்கிரீட்டில் நம்ம கீழே ஸ்லாபாகவே கேஷ் பண்ணிடுறோம். இப்போ மேலே வந்து பிசிசி போடுறதுல அதுக்கு பதிலாக கிரேட் ஸ்லாப் போடுறோம். ஸோ அந்த கிரேட் ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஸ்லாப் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளால் காலம் ஷூ மார்க் பண்ண முடியும், அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ காலம் ஷூ மார்க்கிங் எப்போ பண்ண முடியும்னா கிரேட் ஸ்லாப் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஸோ 20. அடுத்தது வந்து காலம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 22 போட்டுருவீங்க, அப்படி கிடையாது. காலம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் முடிஞ்சோடனே காலம் ஷூ காங்கிரீட்டிங் ஒர்க் பண்ணணும், அதுக்கூட ப்ரெடிசிசர் தான் எடுத்து போகணும், ஸோ 23. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலம் ஷட்டரிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா காலம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் முடிச்சிடணும், அதோட ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது ரொம்ப ப்ரிலிமினரி ப்ராஜெக்ட்டுங்கிறனால அது ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி நம்ம டேரெக்டாக எடுத்து போட்டுட்டு போயிடலாம். ஆனால் காம்ப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பெரிய பெரிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 ப்ரெடிசிசர்ஸ் வரும். ஸோ அதை கரெக்டாக லிங்க் பண்ணணும்.
ஸோ இப்போ சூப்பர் ஸ்ட்ரக்சருடைய ப்ரெடிசஸர்லாம் என்டர் பண்ணியாச்சு. இப்போது அதோடைய நெட்வொர்க் டயக்ராம் போய் கான் சார்ட்டில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லா ஆக்டிவிட்டியுமே அலைன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட மைல்ஸ்டோன் தனியாக தெரியும். ஏரோ ஹெட் மைல்ஸ்டோன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோ ஹெட்டில் மூவ் ஆகிட்ருக்கும் கான் சார்ட்டில். ஸோ சூப்பர் சப்ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி இங்கே முடிஞ்சோடனே அதோட சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிஸோட அடுத்த மைல்ஸ்டோனுங்கிறது இங்கே இண்டிகேட் பண்ணும். ஓகே, இப்போ மைல்ஸ்டோன்னா என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைல்ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமோ ரிசோர்ஸோ எடுத்துக்காது. ஸோ இங்கேருந்து நீங்கள் சப்போஸ் ஒரு கோயம்புத்தூர் டு சென்னை ஆர் சென்னை டு பெங்களூர் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்ரி 1 hour நான் இவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மைல்ஸ்டோன் செட் பண்ணி வச்சா தான் நம்ம ஒரு 6 hours போய் ரீச் பண்ண முடியும். இல்லைனா மெதுவாக ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா 6 hours போய் ரீச் ஆகும். இதுவே நீங்கள் ஸ்பீட் அதிகப்படுத்துனீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டர் டியூரேஷனில் முடிப்பீங்க. ஸ்பீடு கம்மியாச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ரீச் டைமில் சேஃபஸ்ட் ஸ்பீடில் போனீங்கன்னா மட்டும்தான் அந்த டெசிக்னேஷன் ரீச் பண்ண முடியும். அது நம்ம டெசிக்னேஷன் நம்ம ஸ்பெசிஃபிக் டைமில் ஃபிக்ஸ் பண்ணு. சேம் வே இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைல்ஸ்டோன்ஸாக பிரிக்கிறோம். ஸோ சப்ஸ்ட்ரக்சருக்கு ஒரு டைம், இந்த டைமில் நம்ம முடித்தாலும் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு இத்தனை நாள் எடுத்தானுன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரக்சருக்கு டோட்டலாக 178 days தேவைப்படுது. சப்ஸ்ட்ரக்சர் டோட்டலாக முடிகிறதுக்கு, சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு 61 days. அது டோட்டல் ப்ராஜெக்ட் இப்போ போட்டிருக்கிற ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நியர்லி 240 days இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். டேட்டா எடுத்துக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் எத்தனை நாளில் முடிக்க முடியுங்கிறது ஈஸியாக நமக்கு இங்கே தெரியும். பட் இதை மேனுவலாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதனால் யாருனாலையும் சொல்ல முடியாது. இந்த ப்ராஜெக்ட் என்ன வரும், சப்ஸ்ட்ரக்சர் என்றைக்கு முடியும், சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்றைக்கு முடியும் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டம். சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம மேனுவலாக போடலாம். பட் பெரிய ப்ராஜெக்ட் 6,000 ஆக்டிவிட்டிஸ் 7,000 ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம மேனுவலாக சொல்ல முடியும். பட் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, இன்றைக்கி செஷனில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஆக்டிவிட்டீஸ் என்டர் பண்ணுறது, டாஸ்கில் எப்படி என்டர் பண்ணுறது, டாஸ்க் எப்படி ஒரு டாஸ்க் டெலிட் பண்ணுறது, எப்படி ஒரு டாஸ்க்கை இன்க்ளூட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு மைல்ஸ்டோன் க்ரியேட் பண்ணுறது, எப்படி WBS க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது போக நம்ம எப்படி ப்ரெடிசஸர்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்துருக்கோம். ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் என்டர் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம்.